வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபேட்டை புதூர். அதாவது அன்புமணி எனும் கலை பிடுங்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டார் ராமதாஸ். ரொம்ப உறுத்தலான ஒரு வார்த்தை. என்னடா அது, 10 மாதம் சுமந்து பெற்று இல்லைனா ஒரு அரசியல் குறுக்கீடு இருந்தாலுமே கூட கலையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அன்புமணி இன்று ராமதாஸ் கண் முன்னால் தெரிந்து விட்டார் அப்படின்னா எந்த அளவுக்கு மனதுக்குள் விரோதம், என்ன அப்பன்ட்ட போய் என்னங்க மரியாதை வேண்டி கிடக்குது. மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பேசினார். அப்புறம் மன்னிப்பு கேட்டாரா? இல்லையே. இல்லை, 16 குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விளக்கம் கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எதையோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதான். மற்றபடி ஒரு கடிதத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு எஸ்எம்எஸ் மற்ற சோன்ஸ் மெயில் போட்டால் ஜோலி முடிஞ்சு. அவைகளெல்லாம் இல்லாமல் நான் தான் அதிலிருந்து நான் விலக முடியாது அப்படிங்கிற மாதிரி மிக ஒரு எதேச்சகாரமாக அல்லது ரொம்ப ரொம்ப ஒரு ஆணவ போக்காகத்தான் நான் அன்புமணியை பார்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் கேட்குறாருன்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அன்புமணி தவறு விட்டு விட்டாரா, வேண்டுமென்றே கீழே போட்டு உடைத்தாரா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு கலை பிடுங்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா அன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கப்பா அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஆமாம், தனி கட்சி ஆரம்பிச்சுக்க, இருக்கக்கூடியவங்களை வச்சு பிள்ளைகளை கொண்டு போய் செலுத்துங்க. பட் இந்த அளவுக்குலாம் நீ கட்சி பெரிய பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்னுடைய தனிப்பட்ட உரிமை உள்ள கட்சி, யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த கட்சி தனிப்பட்டவன் அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸான ஒரு பேட்டி. அதற்கு தகுந்த ஒரு மன இறுக்கமான ஒரு முடிவு. ஆமாம், இந்த அளவுக்கு ஒரு நிலையா வருமா அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. திமுகவோட இருந்திருக்குதுங்க, ஆனால் இந்த அளவுக்குலாம் கிடையாது. கருணாநிதி கடைசி வரைக்கும் சொல்லிட்டார், எப்பா நான் உயிரோடு இல்லை வரைக்கும் நான் தான்ப்பா திமுக தலைவர் அப்படின்ட்டார். அப்புறம் அவன் ஒத்திச்சு போயிட்டாங்க. முத்தும் வச்சுட்டு போய் அழகிலையும் போயிட்டார். அப்புறம் ஸ்டாலின் அப்படி போயிட்டார். கடைசியில் அப்புறம் துணை முதல்வர் ஸ்டாலினை போட்டாங்க. அப்புறம் அப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று. ஏன்னா ஒரு தாரம் 2 தாரம் 3 தாரம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் 3 தாரம் பிள்ளைகளும் பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்குள்ளே ஒற்றுமையாக அப்படியே போயிட்டாங்க. இன்றைக்கி பாருங்க, ஸ்டாலின் வந்துட்டார், தலைவராக வந்துட்டார், முதலமைச்சராக வந்துட்டார். நான் 5வது வருஷம் பூர்த்தி பண்ண போகிறேன். அடுத்து தான் பையனை கொண்டு வந்துட்டார். அந்த பையன் தன் பையனை இன்பநிதியை கொண்டு வந்துட்டார். இப்படி இருந்திருந்தா பரவாயில்ல. இது சாதாரண ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிறப்ப இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான முன் உதாரணமாகத்தான் கருத முடியும். எல்லாரும் இதே முடிவு எடுக்க முடியாது. ராமதாஸ் எடுத்த மாதிரி எல்லாரும் எடுத்துட முடியாது. இது உண்மையிலே இது உட்கட்சி விவகாரமாகவும் தெரியவில்லை. இது ஏதோ ஒன்று மனசில் போட்டு அழுத்தி அதை ஏதோ சட்டப்படி கொண்டு